வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆழமான, அதே சமயம் நம்மள் வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. சைவ சித்தாந்தத்தோட தத்துவ வேர்கள்ல தொடங்கி 1000 வருஷங்கள கடந்த ஒரு மாபெரும் இசை மரபை பத்தி நாம அலச போறோம். பக்தி இலக்கியத்துல இந்த திருமுறைகள் அப்படிங்கிறது வெறும் பாடல்கள் கிடையாதுங்க. அது நம்ம வாழ்வின் துயரங்களை நீக்கி வளம் சேர்க்கிற ஒரு அருமருந்து. வாருங்கள், காலத்தை வென்ற அந்த இரவான் பூக்கள் பற்றிய பயணத்தை உற்சாகமா தொடங்குவோம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். சைவ சித்தாந்தத்தோட தோற்றம், பக்தி இயக்கம், சம்பந்தரின் இசை திறமை, திருமுறை தொகுப்பு, அப்புறம் சிவத்தலங்கள். ஒரு மிகப்பெரிய தத்துவம் எப்படி இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத கலாச்சார பாரம்பரியமா நிக்குதுங்கிறத இந்த வரிசையில தான் நாம பார்க்க போறோம். முதல்ல சைவ சித்தாந்தத்தின் தோற்றம். நம்ம தென்னிந்தியாவுல உருவான இந்த ஆழமான தத்துவம் சொல்ற அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? சிவபெருமானின் அருளால முக்தி அடைகிறது தான் மனித ஆன்மாவோட இறுதி இலக்கு. அது ரொம்ப தெளிவாவே இதை எடுத்துரைக்குது. இந்த முழு தத்துவத்தையும் ரொம்ப எளிமையா 3 வார்த்தைகள்ல அடக்கிடலாம். பதி, பசு, பாசம். இதுல பதி அப்படிங்கிறது இறைவனான சிவபெருமான். பசுங்கிறது உங்களையும் என்னையும் போன்ற மனித ஆன்மா. பாசம்னா இந்த ஆன்மாவை கட்டி போடுற ஆணவம், கன்மம், மாயை மாதிரியான தடைகள். இந்த தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு ஒரு ஆன்மா எப்படி இறைவனோடு கலக்குது அப்படிங்கிறது தான் சித்தாந்தத்தோட அடிநாதமே. சரி, அந்த முக்திய நம்ம எப்படி அடையிறது? அதுக்கு ஒரு 4 படிநிலைகள் இருக்கு. இறைவனுக்கு உழவார பணி மாதிரியான உடல் தொண்டு செய்ற தாச மார்க்கம், முழுமையான பக்தியோட இறைவனை பூஜிக்கிற சத்புத்திர மார்க்கம், ஆழமான யோக பயிற்சிகளை உள்ளடக்கிய சகமார்க்கம், கடைசியா இறைவனோடு முழுமையா கலக்கிற பேரின்ப நிலையான சன்மார்க்கம். சுருக்கமா சொல்லணும்னா இது தொண்டுல ஆரம்பிச்சு முக்தியில முடிற ஒரு அழகான பயணம். இரண்டாவதா நாயன்மார்களும் பக்தி இயக்கமும். இவ்ளோ ஆழமான தத்துவங்கள்லாம் சாதாரண மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்ந்துச்சு? 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்துல வீசிய அந்த பக்தி இயக்கம்ங்கிற வரலாற்று புயலுக்குள்ள இப்போ நுழைவோம். மொத்தம் 63 நாயன்மார்கள். இதுல குறிப்பா அப்பர், சம்பந்தர், சுந்தரர்னு இவங்க எல்லாரும் சேர்ந்த தமிழகம் முழுக்க ஒரு மாபெரும் பக்தி அலைய உருவாக்குனாங்க. இவங்க பாடின பாடல்கள்லாம் சும்மா பக்தி பரவசத்துக்காக மட்டும் பாடப்பட்டது இல்லைங்க. அது நம்மை பாதுகாக்கிற ஒரு கவசம். உதாரணமா அப்பர் பெருமான கல்லோட சேர்த்து கடல்ல கட்டினப்போ மரண பயம் நீங்க அவர் பாடியதுதான் நமச்சிவாய பதிகம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படிங்கிற அந்த வாரிகள் இன்னைக்கும் மனக்கவலைகளையும் எதிரிகள் தொல்லையையும் நீக்கிற ஒரு வலிமையான ஆன்மீக கருவியா இருக்கு. மூன்றாவதா சம்பந்தரின் இசை மற்றும் புலமை. பக்தி காலத்துல உச்சக்கட்ட இசை மேதையா திகழ்ந்த திருஞான சம்பந்தர் பக்கம் நம்ம கவனத்தை திருப்புவோம். சம்பந்தரோட திறமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். நவரசங்களையும் தன்னோட இசையில பிழிஞ்சு கொடுத்திருக்காரு. சந்தம், மாலை மாற்று, யமகம்னு எக்கச்சக்கமான சொல் விளையாட்டுகள்ல மகுடம் சூடியவர். இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவரோட பதிகங்கள் நிஜ வாழ்வுல நம்ம சந்திக்கிற பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்குது. புது முயற்சிகளை தொடங்கும் போதும் கிரகதோஷங்கள் நீங்கவும் அவரு பாடின கோளறு பதிகம், தீராத நோய்கள் அகல திருநீற்று பதிகம், அது மட்டுமில்லாம வறுமையும் கடனும் நீங்க தந்தைக்காக பொற்காசு வேண்டி பாடிய இடர்களையும் திருப்பதிகம். இத அத்தனையும் அவர் சாதிச்சது வெறும் 13 வருஷ வாழ்நாளுக்குள்ளதான் நினைக்கும்போது சிலிர்த்து போகுதில்ல? இவ்வளவு பெரிய திறமை, அளப்பரிய மேதைமை. ஆனாலும் சம்பந்தர்கிட்ட துளி கூட கர்வம் கிடையாது. எனதுரை தனதுரையாக அப்படின்னு அவர் பாடுறார். அதாவது தேன் மாதிரி அருவியா கொற்ற தன்னோட இந்த சொற்கள் எதுவுமே தன்னுடையதில்ல, அவை நேரடியாக இறைவனின் அருளால் பிறப்பவேன்னு முழுமையா சமர்ப்பணம் பண்ணிடுறாரு. நான்காவதா பன்னிரு திருமுறைகளின் தொகுப்பு. சம்பந்தரோட இந்த தனிப்பட்ட மேதைமையிலிருந்து கொஞ்சம் விலகி 10ஆம் நூற்றாண்டுல இந்த மாபெரும் படைப்புகள்லாம் எப்படி பாதுகாத்து தொகுக்கப்பட்டுச்சுன்னு பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாபெரும் இலக்கிய தொகுப்போட கட்டமைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தேவார மூவர் பாடிய பாடல்கள் முதல் 7 திருமுறைகளாகவும், மாணிக்கவாசகரின் திருவாசகம் 8ஆம் திருமுறையாகவும், சேக்கிழாரோட பெரிய புராணம் 12ஆம் திருமுறையாகவும் இருக்கு. நம்பியாண்டார் நம்பியோட பெருமுயற்சியால தான் பல நூற்றாண்டுகளோட பக்தி இலக்கியம் இப்படி ஒரே குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டுச்சு. 18,280. கொஞ்சம் நிதானமா இந்த எண்ணோட பிரம்மாண்டத்தை உணர்ந்து பாருங்க. எத்தனையோ படையெடுப்புகள், இயற்கை சீற்றங்கள், இதையெல்லாம் தாண்டி காலத்தை வென்று இன்னைக்கு நம்ம கையில எஞ்சியிருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை இது. ஒரு மரணமில்லா இலக்கியத்துக்கு இதைவிட சிறந்த சாட்சி வேறென்ன இருக்க முடியும்? 5ஆவதா பாடல் பெற்ற சிவத்தலங்கள்.
நாம பேசிட்டு இருக்கிற இந்த மாபெரும் இலக்கியம் ஏதோ கற்பனையில எழுதப்பட்டது கிடையாது. இது நம்ம நிலவியலோடு நம் மண்ணோடு பின்னி பிணைந்தது. 276 இதுதான் பாடல் பெற்ற சிவத்தலங்களோட எண்ணிக்கை. தேவார பாடல்கள்ல நேரடியாக புகழ்ந்து பாடப்பட்ட ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான குறிப்பிட்ட சிவாலயங்கள் இது. இது கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு வியக்கத்தக்க மாறுபாட்டை காட்டுது. அன்னைக்கு நாயன்மார்கள் அடர்ந்த காடுகளையும் கரடுமுரடான மலைப்பாதைகளையும் கால்நடையாவே கடந்து இந்த ஆலயங்களுக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு அதே ஆலயங்கள் ரயில் வசதியோடும் நெடுஞ்சாலைகளோடு இணைக்கப்பட்ட நவீன நகரங்களா மாறி இருக்கு. நம்ம பயணம் எளிமையாகி இருக்கலாம், ஆனா அந்த புனிதம் இன்னைக்கும் அப்படியேதான் இருக்கு. 7ஆம் நூற்றாண்டுல வந்த இந்த நூல்களுக்கும் இன்றைய நவீன காலத்துக்கும் இன்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். இது இன்னைக்கும் உலகளவுல உயிர்ப்போட இருக்கிற ஒரு வாழும் பாரம்பரியம். தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு லண்டன் வரைக்கும் இன்னிக்கும் இந்த தேவார பதிகங்களை மக்கள் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இது சும்மா ஏனோதானோன்னு பாடக்கூடாது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயோ இல்ல மாலை நேரத்திலேயோ குளிச்சு தூய ஆடை அணிந்து சொற்களோட பொருளை முழுமையா உணர்ந்து இறை நம்பிக்கையோடு பாடணும். குறிப்பா பதிகத்தோட இறுதியில வர்ற பலஸ்ருதி பாடலையும் சேர்த்து பாடுனா அது நம்ம இல்லத்திலையும் உள்ளத்திலையும் என்றும் மங்காத வளத்தை சேர்க்குங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுல நான் சொல்ல வர மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பாடப்பட்ட 18,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் இன்னைக்கும் லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வர உலகெங்கும் அதே பக்தியோட ஒரு அதிர்வோட பாடப்படுது. அப்படின்னா மரணமே இல்லாத இந்த சைவ சித்தாந்த திருமுறைகள் இனி வரப்போற அடுத்த 1000 ஆண்டுகளை எப்படி செதுக்க போகுது அப்படிங்கிற இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய விளக்கத்தொகுப்பை நான் நிறைவு செய்றேன். இதை பத்தி தொடர்ந்து சிந்திப்போம். ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.